ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அரோ. இந்த எபிசோடில் சிவராஜ்குமாருடைய நடிப்பில் தமிழ் டப்பிங்லே இப்போ நம்ம ஊர் தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற பைரதி ரெனகல் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். நம்ம கதாநாயகன் இருக்காரு, அவரே ஒரு தண்ணி இல்லாத காட்டில் பிறந்த மனுஷன்தான். அவருடைய அப்பா அவங்க ஊருக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் மனுவாக எழுதி கொடுத்த மணியமாக இருக்கிறார். டெய்லி அவங்க பஜ்ஜி சாப்பிட்டு அதை கசக்கி போடுறதுக்கு ஒரு பேப்பராக தான் அந்த மனுவை யூஸ் பண்ணுறாங்களே தவிர அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்தபாடு இல்லை. ஒரு கட்டத்தில் ஓஹோ அப்போ நாங்கள் கேட்குற விதமாக கேட்டால் நீங்கள் செய்கிறத செய்ய மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் வெடிகுண்டை வச்சு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸையே மொத்தமாக வெடிக்க வச்சு கிட்டத்தட்ட 6 பேர் ஸ்பாட் அவுட் ஆகி போய் இதனால் சின்ன பையனாக இருக்கும்போதே போலீஸால் கைது பண்ணப்பட்டு 21 வருஷம் சிறை தண்டனை பெற்று கடைசியாக ஜெயிலுக்கு போயிடுறாரு கதாநாயகன். உள்ளேயே லாவெல்லாம் படித்து வெளியே அவர் ரிலீஸ் ஆகி வரும்போதே ஒரு லாயராகத்தான் வர்றாப்புல. அப்புறம் என்ன, நான் ஏழைகளுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருப்பேன், அவங்களுக்கு தான் சேவை செய்வேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாப்புல ஸ்டார்டிங்கில். ஆனாலும் இந்த நீதி, நேர்மை, நியாயம், சட்டம் இது எல்லாமே பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வேலை பார்க்கும் போல தெரியுது, நமக்கு ஒன்றும் வேலை பார்க்காது அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அவர் டானுக்கெல்லாம் டான் தண்டனக்கா டானா ஆகிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சிவராஜ்குமாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அவருடைய படங்களில் அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அட்டகாசமாக தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அவருடைய ஃபேன்ஸை திருப்திப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா மொமெண்ட்ஸும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அவ்வளவு மட்டுமே சொல்ல முடியும் நம்மளால். வேறு எதுவுமே தேடினா கூட இந்த படத்தில் பெருசாக எங்கேயும் கிடைக்கல. ஒரு மாஸ் ஹீரோ படம் அப்படிங்கும் போதே நமக்கு இப்போ எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும் மாஸ் ஹீரோ படம் அப்படின்னாலே அதில் அறவே லாஜிக் இருக்காது, சுத்தமாக இருக்காதுங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்போ சிவராஜ்குமார் வரக்கூடிய அந்த ஒரு சில மாசான சீன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சீன்ஸே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அவருடைய ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கே ஒழிய அந்த காட்சிகள் எழுதப்பட்ட விதமும் சரி, அது சீன்ஸாக கன்வெர்ட் பண்ணப்பட்ட விதமும் சரி, எப்பா போதும் சாமி. ஒரு படத்தில் ஒரு சீனு சினிமாத்தனமாக இருக்கலாம், ஒரு சீனுமா சினிமாத்தனமாக இருக்கும், எவ்வளவு தான் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அது என்னென்னு வரிசைக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ இவருக்கு அடுத்து ருக்மிணி வசன் தான் வந்து படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. 2 சீன் தான் அவங்களுக்கு, அப்படி தான் சொல்லணும். உங்களை மாதிரி நல்லவர் தாங்க இங்கே தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சீனு, நீங்கள் இப்படி மாறி போனீங்க அப்படின்னு அவர்கிட்டயே கேட்குறதுக்கு இன்னொரு சீனு. இவ்வளவு தான் அவங்களுக்கே வேலை. இந்த படத்தில் ருக்மிணி வசன் தான் ஹீரோயின் அப்படிங்கிறதே எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்களுக்கு தான் கேட்கணும், நீங்கள் தான் ஹீரோயினான்னு கால் பண்ணி. அப்படி ஒரு கதாபாத்திரம். படத்தில் ஒரு கார்பரேட் வில்லன் ஒருத்தர் வர்றாப்புல. ரைட்டு, நம்ம ஜெகதி பாபு கால் சீட்டு கிடைக்கல அப்படின்னா நேராக அடுத்து எல்லா இயக்குநர்களும் ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணுறது நம்ம ராகுல் போஸுக்கு தான். சார் கோட் சூட்லாம் போட்டு ஒரு கார்பரேட் வில்லன் கேரக்டர் அப்படின்னா அடுத்து இப்போ ராகுல் போஸ் மட்டும்தான் வருவாப்பில், எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும். அப்படி ஒரு வில்லன் கதாபாத்திரம் தான் இது. அவருக்கு ஒரு செமையான சம்பவங்களாக இருக்குது, அதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். நம்ம சார்பட்டா பரம்பரையில் பா ரஞ்சித் அந்த டான்சிங் ரோஸ்னு சொல்லி ஒரு கதாபாத்திரத்தை எழுதி அதை ஷபீர் கல்லறக்கலை எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மராக முன்னாடி நிறுத்திருப்பார். இந்த படத்தில் ஷபீர் கல்லறக்கல் வில்லனுடைய சும்மா ஒரு அடியாள் மாதிரி அல்லகை மாதிரி அவர் ஒரு கதாபாத்திரத்தில் வருவாப்பில். பாருங்கள், எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுது. அப்போ ஒரு எவ்வளோ பெரிய பர்ஃபார்மராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கேரக்டர் அமையணும். அந்த கேரக்டரை டைரக்டர் எந்த அளவுக்கு எழுதுனாருங்கிறதுல தான் அந்த கதாபாத்திரம் நிற்கிது. அந்த கதாபாத்திரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் பெரிய எடுத்துக்காட்டு. பாருங்கள் ஷபீரை என்ன காமெடி பண்ணி வச்சுருப்பார் இந்த படத்தில் அப்படின்னு. இதுபோக இந்த படத்தில் தங்கச்சி புருஷனாக ரொம்ப உத்தமருங்க அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை காமிக்கும் போதே எங்களுக்கு தெரியுது, ரைட்டு இதெல்லாம் அண்ணாமலையிலே பார்த்துட்டோம் சார், நாங்கள் ரொம்ப லேட்டு நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் இப்படி பல கதாபாத்திரங்கள் பேருக்கு வெறும் ஸ்க்ரீனை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காகவே சும்மா உள்ளே வந்துட்டு போதே தவிர எந்த கதாபாத்திரம் வலுவாகவும் எங்கேயுமே எழுதப்படலை. நான் தான் சொல்கிறேனே, சிவராஜ்குமாராலேயே ஒரு படத்தை காப்பாற்ற முடியல அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும் மற்ற கதாபாத்திரங்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தான் ஒரு காட்சி அமைப்பிலும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ படம் அப்படின்னாலே மூளையை கலட்டி மூளையில் போட்டு பார்க்க வேண்டிய படம் தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சினிமாத்தனத்துடைய உச்சியாக எவ்வளோ காட்சி அமைப்பில் உள்ளே வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் எப்படிங்க திங்க் பண்ணி யார் சொல்கிறது, எப்படி ரூம் போட்டு இப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒன்று வருது இல்லையா. நல்லா பார்த்துங்க, ஒரு 2-3 சீனு சொல்கிறேன். ஒரு சீனில் வில்லனை ஒரு தேனி கடிச்சிடும். உடனே வில்லன் கூட இருக்கக்கூடிய அந்த அல்லக்கையே தலைவா போய் அந்த தேன் கூட்டை போட்டு தெளிவா அப்படின்னு கேட்பாப்புல. உடனே அதுக்கு நம்ம ராகுல் போஸ் அவர் தான் வில்லன், அவர் சொல்லுவாப்புல, இங்கே பாரு அப்படி பண்ணாத,
ஒரு பூவில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை எடுக்காமல் ஒரு தேனியால் உயிர் வாழவே முடியாது, அது உடனே செத்து போகும். அதனால் அந்த தேன்கூடு எங்கே இருக்குதோ அது சுற்று வட்டாரத்தில் 2 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு பூச்செடியோ எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் முடிச்சு விட்டுரு அப்படிம்பாப்புல. உடனே இந்த அல்லக்கையே நேரம் ஒரு புல்டோசர் எடுத்து கொண்டு போய் ரோட்டில் இருக்க செடி, வீட்டுக்குள்ளே நட்டு வச்சிருக்க செடி, யோ அது ஏன் வீடியா, அதெல்லாம் கிடையாது, என் தலைமை சொல்லிட்டேன் எங்கேயும் பூ பூக்கக்கூடாது, செடி இருக்கக்கூடாது அப்படின்னு அதை எல்லாத்தையும் இது பண்ணி, இது பத்தாதுக்கு நர்சரி கார்டன் கூட எவனும் நடத்தக்கூடாது, அங்கே ஒரு செடி கூட இருக்கக்கூடாது, அதில் ஒரு பூ கூட பூக்கக்கூடாது அப்படின்னு அதையும் ஃபுல்லாக நச்சு விட்டு அந்த 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு தேனி வந்து போய் தேனே எடுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு பூச்செடிகள் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாராம் நம்ம வில்லன் சொல்லிட்டாரு அப்படின்னு. ஏன் 2 கிலோமீட்டருக்கு மேலே தேனி பறக்காதா, அங்கிட்டலாம் போய் பூ எடுத்துகிட்டு வராதா? தேனீக்கள் வந்து 5 மைலில் இருந்தெல்லாம் 5 மைல் வரைக்கும் தாராளமாக பறக்குமாமா. பார்த்துக்கங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளை கூகுளில் போய் சர்ச் பண்ண வச்சாங்க பாரு, ஒரு தேனி எவ்வளோ தூரம் பறக்கும், இப்படி சீனி நீங்கள் யோசிச்சாங்க அப்படின்னு. அங்கே நிற்கிது அந்த டீமுடைய எஃபர்ட்டு, அந்த தாட் ப்ராசஸ்ஸு, அந்த ரைட்டிங்கு. இது ஒன்று. இன்னொரு சீன் ஒன்று இருக்கும், நம்ம கதாநாயகன் இருக்க சீன் தான் அது. அவரே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு மனு கொடுக்க போவாப்புல. உடனே அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரு, ஓஹோ அவ்வளோ பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு எதிர்த்து நீ மனு கொடுக்க வந்திருக்க, பரவாயில்ல கையெழுத்து போடுப்பான் அப்ளிகேஷனில் அப்படின்னா அந்த பேனா எழுதாது. உடனே அந்த ஆள் சொல்லுவாப்புல, யார் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர், பார்த்தியா அவ்வளோ பெரிய ஆளை எதிர்த்து எழுதுறதுக்கு அந்த பேனாவே தயங்குது, ஆனால் நீ தைரியமாக வந்து நிற்கிற அப்படின்ன உடனே, அப்படிங்களா சார் அப்படின்னு அவருடைய கையவே சென்டரில் பேனாவில் சொருகி ஒரு இழுத்து அந்த ரத்தத்தில் கையெழுத்து போடுவாப்புல ஹீரோ. அடுத்து ஒரு பஞ்ச் டைலாக் வேறு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லுவாப்புல, இந்த அப்ளிகேஷன் அடுத்த கட்ட ப்ராசஸுக்கு போகலை அப்படின்னா கையெழுத்து மட்டும் ரத்தத்தில் இருக்காது, மொத்த அப்ளிகேஷனே ரத்தத்தில் இருக்கும், புரியுதா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புவார். பார்த்துக்கங்க சீனை. இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக இருக்குது. அம்புட்டு காட்சிகளுமே அந்த அளவுக்கு எழுதி வச்சுருக்காங்க, ரணகலமாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்க. ஒரு காட்சிக்கு காட்சி இவங்க கதையை நகர்த்தின விதத்தில். இதெல்லாம் பத்தாததுக்கு தங்கச்சியுடைய கல்யாணத்துக்கே கதாநாயகன் போக மாட்டேங்கிறாரு, நம்ம பொதுநல சேவை தான் முக்கியம் அப்படின்னு. தங்கச்சி அச்சதையை எடுத்துக்கொண்டு வந்து அன்னை இருக்கிற இடத்துல கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகுது. இப்படி ஒரு காட்சி. ஆமாங்க, அந்த கார்பரேட் கம்பெனியோடு சேர்ந்து அந்த எம்ப்ளாயிஸுடைய லேண்டெல்லாம் நாங்கள் தாங்க எழுதியே வாங்கினோம் அப்படின்னு அந்த டைமில் அந்த லேண்டை எம்ப்ளாயிஸ்லேருந்து கார்பரேட் கம்பெனிக்கு மாற்றி விட்டு அந்த தருணத்தில் சப்ரிஜிஸ்ட்ராவில் இருந்த ஒருத்தர் அவரே கோர்ட்டில் வந்து வாலண்டியராக வாக்குமூலம் கொடுக்குறாரு நம்ம ஹீரோவுக்கு ஆதரவாக. ஏன் அப்புறம் அந்தால பிடிச்சி உள்ள ஓட மாட்டாங்க? கேட்டால் என் வாழ்க்கை ஃபுல்லாக குற்ற உணர்ச்சியோடு இருந்தேன், உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குனீங்க தலைவரே அப்படின்னு அவர் வந்து இப்படி ஒரு சம்பவத்தை கொண்டு போகிறாள் அந்த சப்ரிஜிஸ்டர். இந்த மாதிரி ஊருப்பட்ட காட்சிகள் எப்பா முடியலை சாமி, தயவு செஞ்சு விட்டுருங்க, தெரியாமல் வந்துட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த படத்தை எழுதி வச்சுருக்காங்க. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, 2017 மஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்துடைய ப்ரீக்வல் தான் இந்த படம். அதாவது பில்லா 1 வேறு லெவலுக்கு ஒரு படத்தை கொடுத்துட்டு அவர் எப்படி பில்லா வானார் அப்படிங்கிறது தான் பில்லா 2 அப்படின்னு நம்ம ஒரு உருட்டு உருட்டுமே. இங்கே அதே மாதிரி ஒரு உருட்டை தான் கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த படத்தில் உருட்டியிருக்காங்க. மஃப்டியில் அவர் பெரிய டானா இருப்பாரே, அவர் எப்படி டானானார் தெரியுமா அப்படிங்கிறதுக்கான படம் தான் இது. முடியலடா சாமி, இதை எனக்கு என்ன ஒன்று, அந்த மஃப்டி படத்தை தான் 10 தலை அப்படின்னு நம்ம எஸ்டிஆர் தமிழில் பண்ணாப்புல, இந்த படத்தையும் பண்ணுவாரோ என்னமோ யாருக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரணகொடூரமான ஒரு சம்பவத்தை இந்த டீமு பண்ணியிருக்கு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்டெல்லாம் கேட்டிங்கன்னா இது சிவராஜ்குமாருடைய ஃபேன்ஸுக்காகவே முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு படமாகத்தான் நான் பார்க்குறேன். மற்றவன்லாம் உள்ளே போனோம் அவ்வளோதான், ரணகலம் பண்ணி விட்டுருவாங்க. என்ன சம்பவமாகவும் வெளியே வரும்போது எத்தனை பேர் நீங்களே மாஸ் ஹீரோவாக டிக்கெட் கொடுக்குறவங்க கையில் பேனாவை குத்தி கிழிச்சிட்டு வருவீங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ரணகலமாக வெளியே அனுப்பிடுவாங்க. உஷாரு மக்களே, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக பெருசாக போற்றையெல்லாம் கிடையாது, ஆனால் ரத்தம் தெறிக்க ஒரு படம் இருக்குது. அந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. இந்த படம் ஏதோ நம்ம ஊரில் கடைசியாக தமிழில் வெளியாகி போச்சு. அதுக்கப்புறம் அது உங்களோட கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.